வணக்கம். விடியல் வைப்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுக்கு எப்போதாவது இப்படி தோணியிருக்கா? நம்ம வாழ்க்கை இனிமே இவ்ளோதானா? நம்மளால இனி எதுவும் சாதிக்க முடியாதா? நான் படிச்சதெல்லாம் வீணா போயிடுச்சா? இந்த கேள்விகள நீங்களும் உங்களுக்குள்ள கேட்டிருக்கீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஒரு காலத்துல நாமும் நல்ல வேலைக்கு போவோம், நல்லா சம்பாரிப்போம், நல்ல கெரியர் இருக்கும் அப்படின்னு நெறைய கனவு கண்டிருப்போம். ஆனா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபேமிலி, குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் குடும்ப பொறுப்பு, இப்படி வாழ்க்கை வேற பாதையில போயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ என்னால என்ன செய்ய முடியும்? இந்த கேள்வி தான் நம்ம மனசுல இருக்கும். இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து தான் நானும் தாண்டி இப்போ ஒரு வேலையில ஜாயின் பண்ணியிருக்கேன். நல்லா போயிட்டுருக்கு. நானும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையிலே தான் இருந்தேன். குழந்தைகள பார்த்துக்கிட்டு பல நாட்கள் விரக்தியோட அப்படியே கடந்து போயிருக்கு. நம்மளால இனிமே என்ன செய்ய முடியும்? என்று நெறைய நான் அழுதுருக்கேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் என் மனசுல இருந்து போல. நான் படிச்சது வீணாகக்கூடாது. என் குழந்தைங்க என்ன பார்த்து பெருமைப்படணும். என்ன பண்ணலாம்? என்ன செய்ய போறோம்? என்ன கத்துக்கலாம்? இதுதான் என் மண்டையில ஓடிக்கிட்டே இருந்த விஷயம். அப்பதான் நான் பொறுமையா உட்காந்து, என்ன அனலைஸ் பண்ணி, எனக்கு உண்மையாவே எது ஈஸியா வரும்? எனக்கு எஃபர்ட்டே இல்லாம என்னால எது ஈஸியா கத்துக்க முடியும்? ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட எது கத்துக்கிறோமோ, அதுதான் நமக்கு புடிச்ச வேலை, நமக்கு புடிச்ச விஷயம். ஸோ, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்க தினமும் யோசிங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? நீங்க அந்த விஷயம் செய்யும்போதே உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. அந்த மாரி அ அத பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பா எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பா ஒரு ஸ்கில் ரொம்ப பிடிச்சிருக்கும். அது அவங்களோட டே டு டே லைஃப்ல கண்டிப்பா இருக்கும். அத நீங்க உட்காந்து பொறுமையா யோசிங்க. உங்களுக்கு எது ஈஸியா வரும்? நீங்க எது புடிச்சு செய்றீங்க? அப்படின்றத தெளிவா உட்காந்து யோசிச்சு அதுக்கு 1 நாள் ஆகலாம், 1 வாரம் ஆகலாம், ஏன் 1 மாசம் கூட ஆகலாம். பொறுமையா நேரம் எடுத்து யோசிச்சு, எது உங்களுக்கு விருப்பமான துறையோ அத தேர்ந்தெடுங்க. அத தேர்ந்தெடுத்துட்டாவே நீங்க பாதி சக்சஸ் தான். ஏன்னா, உங்களுக்கு புடிச்ச விஷயத்துல நீங்க போம்போது, லைஃப் ஃபுல்லா ஹேப்பியா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம, அ அ அந்த ஒரு ஒரு மனசோட ஒன்றி போயிருக்க விஷயத்த நம்ம செய்யும்போது, நம்மளும் ஹேப்பியா இருப்போம். நமக்கான வருமானமும் அதுலருந்து எப்படி ஈட்டுறது அப்படின்னு யோசிப்போம். ஸோ, மொத விஷயமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, எது உங்க பாதைன்னு நீங்க டிசைட் பண்றது தான். இந்த விஷயத்த அ நிதானமா உட்காந்து யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல ஏறி போயிட்டே இருக்கலாம். ஜெயிச்சுட்டே இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.